ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ சீரிஸ்ல அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்னா கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா ஓவராலா மொத்தம் எத்தனை கஸ்டமர் நம்மளுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை எப்படி எக்ஸல்ல பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸல்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த அமௌண்ட் அப்படிங்கிற காலத்தில் வச்சு ஒரு கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு லெட்டரோட சேர்த்து கவுண்ட் இங்கே 53 காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டும் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும் 53. இதை ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம கவுண்ட் எத்தனைன்னு கொண்டு வரலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவராலாக 53 நம்மளுக்கு கவுண்ட் காட்டும். இதே எப்படி பவர் பிஐயில் கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எனக்கு அந்த ஓவராலாக எத்தனை கஸ்டமர் ஷாப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பார்க்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நியூ மெஷரை கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ மெஷர் கிளிக் பண்ணாதான் நம்மளுக்கு ஃபார்முலா ஃபார் வரும். ஸோ நியூ மெஷரை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அதோட நேமை டோட்டல் கஸ்டமர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டோட்டல் கஸ்டமர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இங்க என்ன டைப் பண்ண போறோம்னா ஃபார்முலா கவுண்ட்னு தான் டைப் பண்ண போறோம். ஸோ கவுண்ட் டைப் பண்ண உடனே நம்மளுக்கு நீங்க ப்ராம்ப்ட் பண்ணுது, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் எந்த காலமை நீங்க கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதுல டேட்டா என்கொயரி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்கொயரி ஐடி தான் பிளாங்க் இல்லாம எல்லா காலமும் ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்ற கொடுத்துக்கிறேன். நீங்க வேணா அங்கே கமிட் கொடுக்குறதா கமிட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக டோட்டல் கஸ்டமர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி இங்கே கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் விஷுவலைசேஷனில் வந்து ஒரு கார்டு கிரியேட் பண்ணிட்டு அந்த கார்டோட ஃபீல்டில் டேட்டாலேருந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த புது ஃபீல்டு, அதாவது இந்த டோட்டல் கஸ்டமர்னு சொல்லிட்டு இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்த அந்த புது ஃபீல்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டோட்டல் கஸ்டமர் 52ன்னு காட்டுது. தென் இதை கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட சைஸை கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஃபார்மல் விஷுவலில் போகிறேன். வேல்யூவில் இதோட சைஸ் ஒரு 52 வச்சுக்கிறேன். கலரை ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணிடுறேன். போல்டோட கலரை ஃபாண்டோட கலரை தென் போல்ட் ஆக்கிக்கிறேன். அதே மாதிரி லேபிளோட கலரை முதல்ல ஃபாண்ட் சைஸ் ஒரு 16 வச்சுக்கிறேன். போல்ட் ஆக்கிக்கிறேன். தென் கலரையும் ஒயிட் ஆக்கிக்கிறேன். இதை கார்டோட கலரில் நான் ஒரு பர்பிள் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி குறைச்சிக்கிறேன். தென் அதுக்கு ஒரு ரவுண்டட் பார்டர் கொண்டு வரேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணணும். பார்டர் ஆன் பண்ணிக்கிறேன். கலர் சூஸ் பண்றதுல போயிட்டு கலர் சூஸ் பண்ணிட்டு பிக்சல் ஒரு 15 வச்சுக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அது நல்லா ரவுண்டட் கார்னரா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கிரியேட்டிவாகவும் இந்த கார்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேக்ஸ் ஃபங்க்ஷனை பத்தி அடுத்தடுத்து அப்டேட் போட்டுட்டு இருக்கிறேன். இதில் நம்மளோட பவர் பிஐ சீரிஸ் வீடியோவை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல பவர் பிஐ சீரிஸ் மட்டும் இல்லாம கூகுள் ஷீட்டு, மினி டேப்பு, குவாலிட்டி எடிட்டான வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்க கண்டினியூவா வாட்ச் பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.